இந்த ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமேனேரி, தஞ்சாவூர், இந்த சுற்றுப்பட்ட கிராமத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் பல விவசாயிகள் என்னை விட படம் போட்ட ஆள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய ஆலோசனை, அரசனுடைய ஆலோசனை, மத்திய சர்க்கார் மீன்வளத்துறை ஆலோசனைலாம் கேட்டு தான் செய்கிறோம். அதனால தனிப்பட்டு கணேசனுக்குன்னு எனக்கு பொதுவாக விளம்பரம் பிடிக்காது. அது வேற சமாச்சாரம். இப்போ ஒரு ஏக்கர்ல இப்போ ஒரு விவசாயி பண்றாருன்னு வச்சுங்க, குளம் எடுத்து பண்றாருன்னா என்னென்ன முறைகள்லாம் தொழில்நுட்பங்கள்லாம் பின்பற்றணும் சார்? அந்த அனுபவங்கள் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், 10 ஏக்கர் விவசாயி ஒருத்தவங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு ஏக்கர்ல பண்ணை குட்டை விட்டுங்க. அது 2 குட்டையா விட்டுங்க, 3 குட்டையாங்க. வேளாண் பொறியியல் துறையில் உள்ள பொறியாளர்கள் நல்ல யோஜனை சொல்லுவாங்க. 2வது உங்களுக்கு களிமண் பூமி இருக்காங்கிறது முக்கியம். நீங்க 10 ஏக்கர் லாபத்தை போட்டு புள்ளி வரத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லி தயவு பண்ணி விட்டுடாதீங்க. நமக்கு நம்மளுடைய ஏரியாவில் என்னென்ன விவசாயம் நடந்துகிட்டு இருக்கோ அதுவும் நிறுத்தக்கூடாது. மீன் வளர்ப்புங்கிறது ஒரு லாபம் எடுக்கக்கூடிய ஒரு தொழில். அது உங்களுக்கு புள்ளி வரலாம் தர்றேன் நான். 2வது பண்ணை குட்டை ஒன்று விட்டுங்க. இதை அரசனுடைய வழிகாட்டுதல் படி வெட்டுங்க. வெட்டிட்டு அடுத்தது நம்ம சங்கத்தை அணுகுனீங்கன்னா 2வது இந்த அக்ரிகல்ச்சர் பம்ப் செட்டும் உங்களுக்கு இருக்கணும், பரம்பரையாக உள்ளது இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது கமர்ஷியல்ல கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அதிகாரிகள். என்ன சார், அந்த வேளாண் உற்பத்தி மின்சாரம் இல்லாம இருந்தா மீன் வளர்ப்புன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆயில் இன்ஜினை போடணும். அப்புறம் காத்து பாசனம் எடுத்துக்கணும். சில இடத்து துறதை பொறுத்த வரைக்கும் டோபாஸ் கட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆத்து பாசனம் சில பேருக்கு இருக்கணும், சில பேருக்கு இருக்காது. இதெல்லாம் கணக்கிட்டு தான் இந்த மீன் வளர்ப்புல நீங்க இறங்கணும். முன்னாடி நீங்க சங்கத்துல இணைங்க, நீங்க சங்கம் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லும். அதனால இளைஞர்கள் இதெல்லாம் அதான் புது டெக்னாலஜி எவ்வளவுதோ வந்துட்டுது. இப்போ மீன் வளர்ப்புல வந்து இப்போ ஒரு ஏக்கர்ல குளம் எடுத்தாச்சு சார், என்ன மாதிரியான மீன் ரகங்களை விடலாம்? மீன் ரகம்னு கேட்டீங்கன்னா இப்போ 1 ஏக்கர்னு கேட்டீங்கன்னா நீங்க மீன் குளம் 1 ஏக்கரை செலக்ஷன் பண்ணி வெட்டுனீங்கன்னா அது 3/4 பரப்பு தான் தண்ணீர் பரப்பு கிடைக்கும். 3த்துல 1 பங்கு கரையா போயிடுது. அதனால 1 ஏக்கரை செலக்ட் பண்ணும்போது 3/4 பங்கு. 3/4 பங்குன்னு கேட்டீங்கன்னா இப்ப 40,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னா 30,000 சதுர அடி. உங்களுக்கு அடி கணக்கிலே சொல்றேன், சதுர அடியில 30,000 வாட்டர் ஸ்ப்ரெட், தண்ணீர் நிரப்பும் பகுதி 3/4 ஏக்கர் தான் வரும். 30,000 சதுர அடி வந்துடும். அதுல நீங்க விடுங்க. எப்படின்னா 3/4 நம்ம விவசாயி சொல்ற கணக்கு தான். 2250 மீன் டோட்டலா வைக்கணும். மீன் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க 1 மீட்டர்ல இருந்து 1.5 மீட்டர் தண்ணி வைக்கணும். மீனுடைய தன்மை கட்லா, ரோகு, மிர்கால், புல்கண்டை, சிசி, சாதா கண்டைன்னு சொல்லுவோம். இந்த வெரைட்டி 4 விதமான வெரைட்டி, 5 விதமான வெரைட்டி அரசு துறையில மீன்வளத்துறையிலையும் சொல்லுவாங்க. நம்மளுடைய சங்கமும் உங்களுக்கு இந்த மீனானது இந்த நான் சொன்னக்கூடிய 5 மீனும் எல்லாம் அடியில நிக்காது, நடுப்புற நிக்காது, மேல நிக்காது, 3 தட்டுல நிக்கும். இப்ப 5 அடி தண்ணி கட்டுறீங்கன்னா அடிமட்டத்துல ஒரு மீன், நடுமட்டத்துல ஒரு மீன், மேல் மட்டத்துல ஒரு மீன். அதுக்கு தகுந்த மாரி அந்த புள்ளி வரத்துக்கு ரேஷியோ படி நீங்க விடுங்க. அதுக்கு தான் தொழில்நுட்பத்தை கத்துக்கணும். மீன்வளத்துறையினுடைய அதிகாரி சொல்லு யோஜனையும் அனுபவமான உள்ள விவசாயிகள் யோஜனையும் படி மீன் வாங்க, தரமான மீன் குஞ்சு வாங்க. பல பேர் தலைமையில மீன் குஞ்சு விற்கிறாங்க. இது 2 சென்டிமீட்டர் இந்த விலை, இது குறையுதா அது குறையுதுன்னு பார்க்காதீங்க. 2வது மீன் குஞ்சை வாங்கிட்டு வந்து ஒரு வளர்ப்பு குளத்தில் விட்டு இப்போ முறைப்படி ஒரு 9லேருந்து 12 மாதம் மீன் வைக்கணும்னு ஸ்டாக் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 1 மாத குஞ்சு 2 மாத குஞ்சு வாங்கிட்டு வந்து வளர்ப்பு மீன் நாற்றாங்கால் குளம்னு வைங்க. அதில் மீனை வளர்த்து 1 மாதம் 2 45 நாள் 60 நாள் வளர்த்துட்டு மறுபடியும் பெரிய குளத்துக்கு மாற்றுங்க. பெரிய குளத்துக்கு மாற்றும் போது அந்த மீன் அது புது உலகத்தை கண்ட மாரி நல்ல ஃப்ளோட்டிங் இருக்கும். 2வது கிழக்கு பார்த்த மாரி குட்டை இருக்கிறது நல்லது. 2வது செவ்வக வடிவில் இருக்கிறது இன்னும் நல்லது. அதெல்லாம் உங்களுக்கு தொழில்நுட்பம் பிறகு சொல்கிறோம், அதை பார்த்துக்குங்க. இந்த இலவச மின்சாரத்தை உபயோகப்படுத்திங்க. கூட்டு முயற்சியில் இப்போ 1 கிலோ என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற காலகட்டமாக தான் இருக்குது இன்றைக்கி. எல்லா தொழிலையும் அப்படி தான் இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வருது. இப்போ நீங்கள் இது அமெரிக்காவினுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும்.
அதுக்கு நம்ம பாரத பிரதமர்லாம் சரியான பதிலடிலாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாடு நல்ல நிலைமைக்கு தான் வருது. இன்னைக்கு நகையெல்லாம் எட்டி பார்க்க முடியுமா? அதாவது உடம்புல ஒரு குண்டுமணி அளவு தங்கம் ஒட்டியிருக்கணும். இதை நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை, என் மனைவியால் முடிவெடுக்கணும். அது இது தூக்கி போட்டுக்கிட்டு எது பார்த்தாலும் ஆபத்தாக இருக்குது. அதனால் குண்டுமணி அளவு தங்கத்திலிருந்து தங்கத்து மேலே பற்று இல்லாமல் இருக்கணும். ஓரளவுக்கு வேண்டியது தான். அதாவது பகவத்கீதையில் சொல்கிற மாரி எதை கொண்டு வந்தால் எதை எடுத்து செல்வதற்கு. அதனால் யாரும் எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போக வேண்டியதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா ஒரு 8 கிராமு. 80,000க்கு அப்புறம் நீங்கள் கூலி சேதாரம் இதை போட்டிங்கன்னா 1,00,000 ரூபா. நினச்சி பார்க்க முடியுதா? இப்போ எனக்கு தெரிஞ்சு 360 ரூபா பவுனுக்கு இருக்குது. நினைவு வந்த காலத்தில் 1900 ஒரு பவுனுடைய விலை 8 கிராமு 360 ரூபா. இன்னைக்கு 80,000 அப்புறம் கூலி சேதாரம் 1,00,000 ரூபாய். அது என்ன இந்த மாரி போயிட்டு இருந்தா எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. இதில் இருக்கிறதுக்கு போதும் களவு போகிறது அது ஒரு பக்கமாக இருக்குது. பேங்கில் நகையை வைக்கிறதா, லாக்கரில், வீட்டில் நகையை வைக்கிறதா, எங்கே வச்சாலும் பாதுகாப்பு இல்லை. அதனால் ஓரளவுக்கு வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு நம்மளுடைய கலாச்சாரத்தை அப்படி தான் மாற்றிக்கணும். போதுங்கிற மனம் பொன்சை மருந்துங்கிறது ஒரு பக்கம். சரி, இப்போ அந்த இப்போ மீன் குளத்துல விட்டாச்சு, என்ன பராமரிப்பு? அந்த மீனுக்கு உண்டான உணவுகள்லாம் நம்ம என்ன கொடுக்கணும் சார்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ என்னன்னு கேட்டேன் சார், மீனுக்கு நாம் ரேஷியோ படி 1 ஏக்கர் குளம் வெட்டும் போதும் கரைகள் போக 3/4 ஏக்கர் தான் தண்ணீர் நிரப்பும் பரப்பு கிடைக்கும். எவ்வளோ ஆழம் எடுக்கணும்? உங்களுக்கு 6 அடி இருக்கணும், கரையை சேர்த்து 7 அடி கரை இருக்கணும். நீங்கள் போட்டிங்கனாலே இது வந்துடுது. நீங்கள் அதுதான் ஒரு பண்ணை குட்டை நீங்கள் வெட்டி பரிசாத்தமாக பார்க்கணும். இப்போ அரசாங்க அதிகாரி கொடுத்து அவங்களுக்கு அரைக்காசு பேப்பர், அரைக்காசு இங்கு. நாம் சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டால் அவங்களுடைய தொழில்நுட்பத்தை கலந்துக்குங்க. அனுபவமாக 35 வருஷமாக போடக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க, நன்னீர் மீன். அவங்கள போய் நீங்கள் பாருங்கள். பேனா பேப்பரோட போகணும், சாதாரணமாக போய் பிரயோஜனம் இல்லை. பேனா பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னா அவங்க சொல்கிற அதில் கஷ்ட நஷ்டங்கள் சொல்லுவாங்க. இறங்குங்க. 10 ஏக்கர் இருக்கா, 1 ஏக்கர் வெட்டுங்க. 2வது மீனத்தினுடைய ஆழம்லாம் நீங்கள் பண்ணை குட்டை வெட்டும் போதே தெரிஞ்சிடும். ஒரு பிடி மண்ணை கொடுத்துடாதீங்க தயவு செய்து யார்கிட்டையும். நீங்கள் உங்கள் கரையிலே போட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி எதுவுமே எல்லா பொருளும் விலை கொண்டதாக போயிடுது. அதுக்கு முன்னெல்லாம் கழிவுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி கழிவே போட்டு தான் விவசாயம் நடக்குது. அதனால் ஒரு பிடி மண்ணை கொடுத்துடாதீங்க. அந்த நீங்கள் இந்த பண்ணை குட்டை வெட்டும் போது 30 மீட்ரு நீங்கள் வெட்டும் போதும் அது 7 அடி கரை வந்துடுது. நீங்கள் அதில் தண்ணி நிரப்புறது 3 அடியிலேருந்து 4.5 அடி தண்ணி நிரப்பணும். இதில் நீங்கள் மழைநீர் நல்ல இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வெப்ப சலனம்னு வந்துடுது. அன்றைக்கி ஒரு டேமை திறந்து வருது. எங்கள் தலைக்காவிரியில் உற்பத்தி ஆகிற காவிரி ஆறு, கர்நாடகா KR சாகர் பிலிகுண்டு மேட்டூர் இது ஒகேனக்கல் இப்படி வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஆற்றுல பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் கழிவு அப்படியே அடிச்சுட்டு வருது. இந்தமாரி இருந்தால் இது எதிர்காலத்தில் எப்படி சொல்கிறது? உலகம் வெப்பமயமாகிறதுன்னா என்ன செய்கிறது? அதனால் நாம் என்ன சொல்கிறது, நாமளாக திருந்தணும். நாம் போகும்போது நம்ம பாட்டம் மஞ்சள் பை எடுத்துகிட்டு போனோம் ஒரு காலத்தில். என்ன வாங்கணுமா, இந்த ஒரு இதுக்கு பூஜாவை எடுத்துகிட்டு போவோம். இப்போ அது கலாச்சாரம் ஆகிடுப்படுது, ஃபேஷனாக போகுது. அதனால் இளைஞர்கள் நீ எப்படி வேணாலும் இருங்க, துணிப்பை எடுத்துகிட்டு போங்க கடைக்கு. கடைக்காரர் உங்களுக்கு பாலித்தீன் நெகிழி பை கொடுத்தா கூட தயவு செய்து வாங்காதீங்க. நாங்கள் பை வச்சுருக்கோம், நீ இதில் போடுன்னு செய்ய சொல்லுங்க. நான் கணேசன் மட்டும் சொல்லி அல்ல, ஊரே கட்டி இழுத்தாதான் தேர் ஓடும். இன்னைக்கு தேரெல்லாம் எடுத்துக்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், திருவாரூர் தேரை எடுத்துக்கங்க, மண் தரையில் ஓடி இருக்க. இன்னைக்கு வேற சமாச்சாரம், அது வேற சமாச்சாரம். அதனால் நாம் ஒவ்வொருத்தவங்க உளவுபூர்வமாக எடுத்துக்கிட்டாதான். ஏன்னா நமக்கு பிறகு சந்ததியினர் இருக்குது, அப்புறம் பப்ளிக்கு பொது மக்கள் இருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும். இப்போ பழைய நம்ம மூதாதையர்கள்லாம் நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தில் தானே ஒவ்வொரு ஏரி குளங்கள் ஆறுகள்லாம் வெட்டியிருக்காங்க. அதனால் அது ஒரு உபயோகப்படுத்திக்கிட்டு இப்போ உள்ள இளைஞர்கள் உங்கள் பாட்டம் உங்கள் அப்பஞ்சோத்தை தயவு செய்து நிலத்தை விட்டுடாதீங்க. நீங்கள் வேலைக்கு போகணும், விவசாயம் பண்ண விருப்பம் இல்லையா, நம்மளுடைய தொழிலாளி இருக்காங்க, அவங்கள்ட்ட விட்டுட்டு போங்க. ஆனால் நிலத்தை அவர் வாங்கிட்டு போட்டு போகிறாரு. அதனால் அதையும் பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு. சட்டம் ஒரு பக்கம் இருக்குது, நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் வேலைக்கு போய்ட்டு கடைசியில் இங்கே தான் வந்தாகணும்.
இந்தியாவில் 70 பங்கு விவசாயின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு ஏரியாவில் அவங்க மண்வாகுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் உற்பத்தி ஆகுது. நம்ம அதை உற்பத்தி பண்ண எதுவும் குறைக்கக்கூடாது. வேறு இளைஞர்களுக்கு நான் மெயினாக சொல்லக்கூடியது அதுதான். நல்லா சாப்பிடுங்க. 2வது வாரத்தில் பாரத பிரதமர் அதான் சொல்கிறாரு, 7 நாளில் 3லேருந்து 4 நாள் நவதானியத்தை சேருங்க, பாக்கி அரிசி சோறு தின்னுங்க, எது வேணாலும் சாப்பிடுங்க. கூடுமானம் மட்டும் வீட்டில் தயார் பண்ணி சாப்பிடுங்க. பதார்த்தத்தை கடையில் வாங்குற பொருளை குறைங்க. அப்படின்னு செஞ்சாதான் உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். அதனால இப்போ நாம் சந்ததிக்கு சொல்றது நீரை பாதுகாக்கணும், மண்ணை பாதுகாக்கணும். 2வது இப்போ இது நானும் இதை ரொம்ப நாளாக சொல்கிறேன், எல்லாம் களைக்கொல்லிம்பாங்க. இது எல்லா விவசாயிகளுக்கும் தயவு செய்து, பல கம்பெனிக்காரன் பழிச்சிட்டு போட்டோம், அது வேற சமாச்சாரம். களைக்கொல்லியினுடைய முக்கிய காரணம், நீங்கள் ஒரு உடம்புல ஒரு புண்ணு வருது, ஒரு கொப்பளம்னு வருது, கட்டி வருது, கொப்பளம் வருது, நீங்கள் அதை பழுக்க விடுறதுக்கு இயற்கையாக உள்ள வைத்தியம் இருக்குது. சுண்ணாம்பும் தேனும் கலந்து போடும்பாங்க. அதை போட்டுவிட்டு அதை பழுத்த பிறகு அந்த நாள் வரும்போது அதை நீங்கள் உடைச்சி அதில் உள்ள முளையை எடுக்கணும். அப்புறம் நீங்கள் மருந்து வச்சு கட்டும் போது தான் அந்த புண்ணு ஆறும். நீங்கள் களிம்புன்னு ஒன்று போட்டு அந்த களைக்கொல்லின்னு ஒன்று போட்டு மூடும் போதும் மறுபடியும் அது இன்னொரு இடத்துல முளைக்கும். அது எனக்கு இது விடையே இன்னும் புரிய மாட்டேங்குது. கீரியும் பாம்பும் சண்டை ஊடுறேன்னு சொல்லி நான் பல வேடிக்கைலாம் போயிருக்கேன். கடைசியில் இன்ன வரைக்கும் சண்டை விட்டதே இல்லை. அது நீங்கள் எத்தனை பேர் இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் படிக்கிற காலத்தில் இப்போ நம்ம கிராமம் செம்பனார் கோயில் இருக்குது, முக்கரம்பூர்னு இருக்குது, ஒரு இடத்துல கீரியும் பாம்பையும் சண்டை விடுறேன்னு சொல்லிவிட்டு இந்த தாய் தென்னு ஒன்று இந்த வண்டி பெயின் மேலே அதில் வச்சுட்டு, அதுதான் சொல்கிறது ஒரு பெரியார் பத்தாதுங்கிறது. நமக்கு ஆண்டவனை வேண்டிக்கும், அது வேறு சமாச்சாரம். நீ மைய வைக்கிறது அது வைக்கிறதுலாம் என்ன வைத்தியன்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த தாயத்தில் அந்த வண்டி பீசனை தடவி விட்டு, எதுங்க இந்த கிரீஸ் வைக்கிறத உயவும் முடிஞ்ச பிறகு அது தூக்கி தடவி வச்சுட்டு இந்த தாயத்தை அந்த ஆள் வித்துட்டு போடுவான். அப்போ அவன் தொழில் அது வேற சமாச்சாரம். ஏமாறுறவங்க இருக்காங்க, ஏமாத்துறவங்க இருக்காங்க. நாம் அந்த கீரி பாம்பையும் அடுத்ததில் சண்டை போட விடுவான்னு அந்த அடுத்த கூட்டத்துக்கும் போகிறது. அவன் வாயிலேருந்து ரத்தமா கக்கரை மாரி நடிப்பான், போவான், வருவான். இது ஒரு பக்கம். நான் அதுதான் சில இதில் விடைப்பட மாட்டேங்கிறது. இந்த களைக்கொல்லிங்கிறதுக்கு எனக்கு இன்னைக்கும் விடைக்கு புரிய மாட்டேங்குது. நீ கலையை இருந்தால் கலையை பிடுங்க தான் செய்யணும். இந்தியன் படத்தை பார்த்தா புரியும் உங்களுக்கு. கலையை பிடுங்குவார் கமலஹாசன் நடிகர். கலையை பிடுங்கிட்டாதான் அடுத்த பயிர் நல்லா வரும். நீங்கள் அதுக்கு மேலே போட்டு அந்த இது மொழினா பயிரும் மொழிவிடும், இதுவும் இல்லை மொழிவிடும். 2வது மண்ணுடைய தரம் விடும். அதனால இப்போ புது டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. நம்ம மணிவாசன் ஒரு நண்பர் விவசாயி ஒருத்தர் பெரம்பலூரில் இருக்கார். கீழேந்து வந்த மனுஷார். அவர் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் தான். அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடிலாம் நம்ம தக்கப்பூண்டு, லேஞ்சா, சஸ்பெனியான்னு போடுவோம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, புது டெக்னாலஜிங்க நல்ல மெத்தடுங்க. இது என்னென்ன தானியம் இருக்கோ, முளைப்பு திறன் கம்மியாக உள்ள தானியம், நல்ல தானியத்தை நீங்கள் சாப்பிடுங்க. முளைப்பு திறன் கம்மியாக உள்ள தானியத்தை விலைக்கு வாங்குங்க. அதை ஒரு ஏக்கரில் 100 கிலோ அடிங்க. அது எது கிளம்புதோ உங்கள் மண்வாக்கு தகுந்த மாதிரி கிளம்பிடும். அதை உங்களுக்கு ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் 3 மாதம் வச்சு மறுபடியும் மடக்கி விழுங்க. அப்போ இந்த வயலுக்கு அதுலேருந்தே எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அப்போ வரடி புள்ள பெக்கிறது மாரி குழந்தை பெக்கிற மாரி ஆகிடுது. இப்போ எங்கள் அம்மாலாம் 10 குழந்தை, 10 வீட்டில் பிரசவம். இப்போ இன்னைக்கு என்ன ஆஸ்பத்திரிக்கு போகிறோங்கிறான், சுகமாக பிரசவம் ஆகுறது இனிமேல் இங்கே கிழிக்கிறாங்க அங்கே கிழிக்கிறாங்கங்கிறாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது விடையா. அது மருத்துவம் நல்ல விதமாக இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி அப்படி வருது, அது வேறு சமாச்சாரம். நாம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் இயற்கையை சார்ந்து இருந்தால் தான் போச்சு. அதனால் மண்ணை காவுந்து பண்ணுங்க, நீர்நிலையை காவுந்து பண்ணுங்க, மழை நீரை சேமிங்க, மரம் வைங்க. முக்கிய காரணம் அதான். மரம் வைக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை, மரத்தை வச்ச செடிகளை மரமாவுதான்னு காவுந்து பண்ணணும். அடுத்தது நாம் இப்போ வனத்துறையில் நம்ம பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் மாநில சர்க்கார், மத்திய சர்க்கார் விவசாயி கஞ்சா செடி போடல, தேக்கு மரம் போட்டிருக்கான், மாஞ்சியம் போடுறான், நெல்லி போடுறாரு. நீ அதை வெட்டுறதுக்கு உனக்கு 1008 பர்மிஷன் எதுக்கு? விவசாயி போட்டிருக்கான். சந்தன மரங்கிறது எல்லாரும் தயவு செய்து யோசனை பண்ணுங்க. வனத்துறையில் உள்ள அதிகாரிகளை உட்கார வச்சு, ஐயா நான் தெரியாம தான் கேட்குறேன், சந்தன மரம் எவ்வளவு நாள் வயசு? இப்போ பெண்ணின் வயசு 22 மெச்சூரிட்டி. இப்போ தேக்கு மரத்துக்கு 32 வயசு. சந்தன மரத்துக்கு மெச்சூரிட்டி எவ்வளவு? அப்போ
4 அடிக்கு எடுத்து 30 வருஷம் 60 வருஷம் வந்த மரம், சந்தன மரம் அப்படியே சந்தனமா, மையத்தில் உள்ள அது என்ன சொல்லி வைரம்ன்றது சந்தனமா. இதுக்கு இன்னும் யாரும் பதில் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. நல்லா தெளிவாக சொல்லணும். அதுமாரி பேப்பர் நல்லா க்ளீனாக போட்டு, நீ 1000 மரம் வைக்கிறியா, ஒரு 5 மரம் சந்தன மரத்தை வை. ஆனால் நானும் என்னுடைய மண்டபத்தில் சந்தன மரம் வச்சோம். உடனே அது ஒருத்தவன் ஒடிச்சு மோந்து பார்க்குறான். அது 60 வருஷம் 70 வருஷத்துக்கு அதுக்கு ஒரு நோய் வரணும். சந்தன மரத்துக்கு மட்டும், சாண்டல்வுட்டுக்கு. ரெட் சாண்டரிஸ் வேற, சாண்டல் வேற. சாண்டலுக்கு அதுக்கு ஒரு நோய் 60 வருஷம் சென்று தான் வரும். அப்போ தான் அந்த வைரம் தான் சந்தனம். அது பல பேர் இன்னும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்படியே சந்தனம் உட்டு இதுக்கு புள்ளி உரம் கொடுத்துட்றாங்களா, இந்த காவிரி குக்கரெல்லாம் நல்லா தான் போகிறாங்க. அதனால விவசாயிகள் எங்கெங்கே கூட்டம் நடக்குதோ அதை போய் பயிற்சி எடுத்துக்கங்க. அந்த என்ன சொல்கிறாங்க விவசாயின்னு அதை காதில் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி புள்ளி உரத்தோட விவசாயம் பண்ணுங்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவர்